அடுத்த கும்பராசியில ஆமாம். இப்போ கும்பம், ஏன்னா அந்த இடத்துல இருந்து விலகுறாரு சனி. அதனால எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியா, ஐயோ நமக்கு இனிமேல் பாதச்சனி தான் அப்படின்ட்டு இல்லை. கும்பம் சனிக்கு உரிய வீடே அதான், சொந்த வீடு, மூலத்திரியோன வீடு. சனி தன்னுடைய ஆதிக்கத்தை அந்த இடத்துல தான் செலுத்துவார். அப்போ கும்பலக்கணத்துக்காரங்க வந்து எனக்கு ஜென்மச்சனி அப்படின்றதுக்கெலாம் இது வேலை இல்லை. இப்போ பொதுவாக எடுத்தோம்னா, இப்போ கும்பராசியில் ஒருத்தர் புரட்டாதியில் பிறந்துடுறாரு. இவருக்கு சம்பத்தாரே சனி தான் இல்லையா? சரி, இப்போ இதில் யார் கவனமாக இருக்கணும்? இப்போ கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ இதுக்கு 4வது தசை சனி தசையாக வரும். இப்போ 4வது தசை சனி தசை நல்ல தசையானா இல்லை. ஓகே, 4வது தசை சனி தசை, அதாவது மிருகசிரம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு 4வது தசை சனி தசை மாரக தசை அப்படின்னு பேர். பட் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இது எக்ஸப்ஷன் உண்டு. ஏன்னா தன்னுடைய ராசி 4வது தசை இது பெருசாக கெடுதல் பண்ணுமா? பண்ணாது. பட் என்னன்னா, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி வருகிறார். இதில் என்ன இருக்குது? இது வந்து குடும்பஸ்தானம், ஒன்று வாக்குஸ்தானம், தனஸ்தானம். இந்த 3ஐயும் நம்ம இதில் அதிகமான கவனத்தை செலுத்துகிறோம். சரி, சனி 2ல் இருக்கும்போது நான் எப்பயுமே சொல்லுவேன், யதார்த்தமாக இரு, வாக்கு கொடுக்காத, ப்ராமிட் கொடுக்காத. நான் அண்ணே நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன், நடக்காது. நாளைக்கு பார்ப்போம்னே, முடிஞ்சு போச்சு. அப்போ 2ல் சனி. அப்போ பொருளாதார தேக்கங்களும் பொருளாதாரத்தினுடைய தேவைகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இதில் வரும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உனக்கு கிடைக்கிறத வச்சு நீ வந்து உன் தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நீ அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த சனி என்ன செய்வார், உன்னை கடன் தான் அவங்க வைக்கணும். ஆனால் இது காலபுருஷனுடைய 12ஆம். கும்பலக்கணத்துக்காரன் பாக்கெட்டில் 10 லட்சம் இருந்தாலும் சரி, 10 கோடி இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த 2ல் சனி வந்தால் உனக்கு குடும்ப தேவைகள் அதிகமாகும், உன்னுடைய தேவைகள் அதிகமாகும், பண தேவைகள் அதிகமாகும். ஆனால் வரக்கூடிய நேரத்தில் அதை பக்குவமாக பயன்படுத்திக்கணும். வேணுன்றதுக்காக நீயே விரும்பி போனேன்னா அது மறுக்கப்படும். இதுதான் அதில் இருக்கிறது. அப்போ நீ கொடுக்குறது குடுக்கல் வாங்கலில், குடுக்கல் வாங்கல் அப்படின்றது சராசரியாக நடக்கும். அதில் உனக்கு எந்த பேதமும் வராது. கொடுப்பார். ஏன்னா சனி கும்பத்துக்கு விரையாதிபதி. அப்போ 2ல் போய் உட்காந்துருக்காரு. அப்போ கொடுத்த உடனே அதுக்கு ஒரு செலவும் தேடியே வரும். அப்போ இதை மட்டும் நீ கவனப்படுத்திக்கிட்டால் போதும், ரொம்ப அலட்டிக்கலாம் வேண்டியதில்லை. அப்போ இன்றைக்கி எனக்கு 100 ரூபா போதும் அப்படின்னா 100 ரூபா கிடைச்சிச்சு, அலட்டிக்காத. அதுக்கு மேலே நீ ஆசைப்பட்டால் தானே இதாக போகுது. அப்போ சனி 4ஆம் இடத்தை பார்க்குறாரா? இப்போ என்ன செய்யும், இப்போ ஒரு விரையாதிபதி என்ற அதிகாரம் வாங்கி தான் 2ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ 2ஆம் இடத்துக்குள்ளே இருக்கிறவர் வந்து ஒரு விரயத்தையும் தூண்டி விட்டுக்கிட்டு தான் இருப்பார். அப்போ இவர் என்ன செய்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே வீடு வந்து பழைய வீடாக இருக்குது, இடித்து கட்டு, இல்லை புதுசாக ஒரு இடம் வாங்கி கட்டணுமா, கட்டு. அப்போ ஒரு சொத்தை உருவாக்கிடலாம். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து சிவில் இன்ஜினியர் இருப்பாங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம். அப்போ வருமானத்தை கூட்டி கொடுக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், கும்பலக்கணத்துக்காரன் புதுசாக கார் வாங்குவேன், புதுசாக ஒரு வீடு கட்டினான், சுகபோகத்தை அதிகரிக்க வச்சோம். 1க்கு 2க்கு, அதாவது 1 மடங்கு 2 மடங்கு வருமானத்தை கூட்டி கொடுத்துரும். இப்போ இதை வந்து பாதச்சனி அப்படின்னு சொல்லி பயமே தேவையில்லை. இது எல்லாத்தையும் செய்யும், சனி மறுக்கிறதுக்கே இல்லை. அப்போ இதே 11ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் சனி பார்ப்பார் இல்லையா? இந்த இடம் கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடம். இப்போ தான் இவங்களுக்கு வந்து யாருன்னா, ஒரு பெரிய உயர்ந்த மனிதர் நட்பு ரீதியாக உள்ள வருவார். அவர் இவனுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு போவார். இது பூரா தெய்வாதீனமாக தான் நடக்கும், தெய்வாதீனமாக நடக்கும். அப்போ இப்போ இந்த சனி இயற்கையாக அவனுக்கு நல்லது தானே செய்யுது. சரி, இதே செவ்வாய் கண்ணியில் வரும்போது கும்பத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி பார்க்குறாரு, 10 கூடைய செவ்வாய். அந்த நேரத்தில் மட்டும் உன் பணத்தை கொண்டு போய் எதிரையும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க, லாக் ஆகிடும். அதே செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல வர்றார், சனி பார்க்குறார், உனக்கு ஒட்டிக்கு ரெட்டியான லாபத்தை கொடுத்துருவார். ஏன்னா செவ்வாய் சனியை பார்ப்பார், சனி செவ்வாயை பார்ப்பார். அப்போ ஒரு பெரிய பொருளாதார ரீதியான மேன்மையை அந்த இடத்துல கொடுக்கும். அதையும் நீ கவனமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ குரு மிதனத்துக்கு வந்த உடனே லக்கணத்தை பார்ப்பார், உனக்கு தேவையான பாதுகாப்பு அவர் கொடுத்துருவார். பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பார். அப்போ வாழ்க்கையினுடைய உயர்வு என்பது உனக்கு
மிக சிறப்பாக கண்டிப்பாக இருக்கு இருக்கும். இல்லையா? சரி, இதே சப்தமாதிபதி சூரியன். ம். இந்த சூரியன் என்ன செய்வார்? கன்னியில் வரும்போது பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தனுசுக்கு வரும்போது அழகாக இவர் பார்ப்பார். ம், ம், ம். அப்போ வாழ்க்கையினுடைய மாற்றம் அடுத்த ஜனவரிக்கு பின்னாடி இவனுக்கு இருக்கு. ஆனாலும் ஜூலையிலேயே சனி வக்கரமாயிருவார். ம், ம். அதனால் இந்த ஒரு கெடுதலும் இதில் இருக்காது. அதனால் ஜூலைக்கு பின்னாடி வக்கரமாகி திருப்பி வந்துட்டு தான் போக போகிறார். ம். அடுத்த சனிப்பயிற்சி ஆகும்போதும் இந்த சூரியன் இங்கே வந்தாலே ஒரு பார்க்கத்தான் செய்வார். கண்டிப்பா. அதனால் இதை இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி, ஒரு சிறப்பு, ஒரு யோகம், விருத்தி, வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சியே சனிப்பயிற்சியில் தான் இருக்குது. ஓகே. உங்கள் லக்கணத்துக்கு ஒரு ராசிக்கும் வழிபாடு என்ன? எஸ். பொதுவாக கும்பலக்கணத்துக்காரங்க இவங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்றது எப்பயுமே இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உறுதுணையாக இருக்கும். அதை விட இவங்க வசிக்கக்கூடிய இடத்துல ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்கு, ஒரு ஐயனார் கோயில் இருக்கு, காவல் தெய்வங்களை ஆமா, பிடிச்சுக்கணும். பிடிச்சா சூப்பராக இருக்கு. இதுதான் இவங்களுக்கு வழிபாடே. சாதாரணமாக இவன் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் பெருமாள் கோயிலுக்கு போய்க்கலாம். பெருமாள் கோயில் வழிபாடு எப்பயுமே உனக்கு நல்லது தான். அப்போ இது போக, அதாவது கும்பத்தில் பிறந்தவன் மட்டும் தான் இருக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக ஒரு தென்மேற்கு திசையில் ஏதாவது ஒரு ஐயனார் கருப்பணசாமி கோயில் இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டான்னா லைஃப் சூப்பராகிடும். கவனமா இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னா என்ன? இது தேவையே இல்லை. இவன் எந்த இடத்துலையும் வந்து கும்பலக்கணத்துக்கானே அதனால இவனுக்கு வந்து பெரிய கெடுதல்லாம் இதில் இல்லை. கவனமாக இருக்க வேண்டிய மாதமும் இதில் கிடையாது. கண்டிப்பா. ஆமாம். ஏன்னா 3 கூடையவர் செவ்வாய். இவனுக்கு எப்பயுமே விழிப்புணர்வாக தான் இருப்பான். இவனுக்கு மற்றதெல்லாம் வந்து இதில் போயிடும் அதில் போயிடும் அப்படின்ற ஒரு பயமும் இதில் வேண்டாம். நிச்சயமாக இல்லை. இவங்க வந்து எந்த கிழமைகள்ல போய் இந்த காவல் தெய்வங்களை வழிபடுறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பிடிச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 to 6 போயிட்டு வரணும். காவல் தெய்வங்கள் இப்போ கும்பலக்கணத்தில் பிறந்தவன் ஒரு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துறான். கும்பலக்கணம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபத்தில். இப்போ இப்போ கும்பத்தில் பிறந்தவன் பூரா வந்து நான் லவ் மேரேஜ் தான் நடக்கும்னு சொல்லுவேன். இப்போ சந்திரன் 6 கூடையவர் உச்சம். இந்த சந்திரனை சனி பார்க்குறாரு. அப்போ இங்கே கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் அப்படியே மாறுபடாகும். இதில் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம். உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.